கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுக்கு ஒரு சொரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் அவர்கள் நீங்கள் உண்டாக்க வேண்டாம், அவளை சேவிக்க வேண்டாம் என்று சொல்றாரு. என்னை என்று உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்றாரு. அன்பானவர்களே, ஏனால் நம்முடைய முற்பிதாக்கள் காலம் முதல் நம்ம பார்த்து கொண்டு வரும்பொழுது அநேக சிலர் மனிதரால் செய்யப்பட்ட கல்லுகளிலேயோ மரங்களிலேயோ பறவைகளிலோ மிருகங்களிலோ தேவர்களை சேவிக்கிறவர்களாக நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, கேள்வியும் பட்டிருப்போம். இன்னும் சில பேர் சூரியனை கடவுளாகவும் இந்த சுஷ்டியை சில பேர் கடவுளாகவும் இது போல் அநேகர் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு கடவுளை அவங்க பிரித்து கொண்டு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நண்பர்களே. ஆனால் உன்னியும் என்னும் உண்டாக்கின தேவாதி தேவன் பரமபிதா சொல்றாரு, என்னை என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்றார் நண்பர்களே. ஏனென்றால் தேவன் இந்த படைப்பை படைத்தார், இந்த வானத்தையும் பூமியும் அவரை சிருஷ்டித்தார் அன்பார்களே. ஆனால் தேவனை படைத்தது யார்? மனிதர்கள் கையில செய்யப்படுகிறவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்படுற அநேகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் கையில் செய்யப்படாதவராக இருக்கிறாரே, அவர் தான் உண்மையான கடவுள் அன்பார்களே. அவர் தான் நம்முடைய பரமபிதா அன்பார்களே. அதான் சொல்றாரு, இந்த வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு எந்த ஒரு விக்கிரகத்தை நீங்கள் சேவிக்காதீங்க, என்னை என்று உங்களுக்கு எந்த தேவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்றார் அன்பார்களே. ஆகையால் நம்ம இந்த நாள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம தேவர்கள் என்ன பொருள் அநேக இந்த கல் மண் இருக்குது, அதுதான் தேவர்கள் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம ஏமாற்றி கொண்டு நம்ம நாட்களை கடந்து போய் உண்மையான கடவுள் யார் என்று நம்ம தெரியாம வாழ்கிற வாழ்க்கை இனியோட ஒரு காரியங்கள் மாறட்டான்பார்களே. நம்ம கிளீனா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, மனிதர் கையில் செய்யப்படுவர்கள் தேவர்கள் அல்ல, மனிதன் கையில் செய்யப்படாதவர் தான் அவர் தான் தேவன். அவர் தான் உன்னையும் இனியும் ரட்சிக்க வந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே. உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் தான் உண்மையான கடவுள், அவர் தான் இயேசு அன்பானவர்களே. இந்த மரமோ கொடியோ செடியோ பறவைகளோ மிருக ஜீவன்களோ சூரியனோ இந்த சுஷ்டியோ நம்மளுக்காக ஜீவனை கொடுக்க வரல, அதை படைத்தவர் தான் உனக்காக எனக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர் அன்பானவர்களே. உன்னையும் என்னை காப்பாற்ற வந்தவர் தான் அவர் தான் இயேசு அன்பானவர்களே. கடைசியாக ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்து நம்ம முடிச்சலாம் அன்பானவர்களே. பாருங்க, இந்த குயவன் இருக்கிறார் இல்லையா, இந்த மண்ணில் செய்கிற அந்த மண்பாண்டங்கள் செய்கிற குயவன், அந்த குயவன் அந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருப்பாரா இல்லை வெளியே இருப்பாரா? வெளியே இருந்தாலும் அந்த மண்பாண்டைகள் எல்லாம் செய்கிற அந்த ஒரு பாத்திரங்கள் அருமையாக இருக்கான்பார்களே. அது போல உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர் இப்போ நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள இருக்கிற அவரை நம்மளை தேடுவோம். இந்த உலகத்தில் இந்த சுஷ்டியை இந்த கல் மண்ணை போய் தேடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு உன்னையும் என்னையும் காப்பாற்ற வந்த உன்னையும் என்னையும் நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த நம்மளை எல்லாம் அவர் நித்திய காலமாக அவர் கூட வைத்துக்கொள்ள அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தவரே, அவர் தான் உண்மையான கடவுள். அவர் நம்ம சேவிப்போம், அவரை விசுவாசிப்போம், அவர் மூலமாக தான் நம்ம ரட்சிப்பும் இருக்குது, அவர் மூலமாக தான் நம்ம மனக்கங்க பிரகாசிக்கப்படும் போது உண்மையான கடவுள் யார் என்று தெரியப்படும். ஆகல் இயேசு கிறிஸ்து நம்ம விட்டு கொடுப்போம். ஆமீன்.